பவித்ரா கொடுத்த சாரியை கண்மணி கட்டிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லாரோட அவங்க தான் அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே உச்சி முகர்றாங்க. அவங்க மாமியார் எவ்வளோ அழகாக இருக்கடி, அப்படியே என் கண்ணே பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போடுறாங்க கையாலேயே. அடுத்து வந்து இங்கே அன்புவை பார்க்குறாங்க. அன்பும் அவ்வளோ அழகாக கண்மணிக்கு மேட்சாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து கண்மணி வந்து அப்படியே அன்புவை பார்த்து ரசிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு உடனே அன்பு வந்து கண்மணி பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னையும் மறந்து போகிறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் எடுத்து வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கண்மணி வந்து அன்பு ரசிக்கிறதும் அன்பு வந்து கண்மணி ரசிக்கிறதையும் பார்த்துட்டு வந்து செம காண்டாகிறாங்க. பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. வெண்ணிலாவால் தாங்கிய முளைச்சா நம்ம இப்படி பண்ணி கூட கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து அந்த சேரீ அவள் கட்டியிருக்கலாம், இவ்வளோ கிராண்டாக கட்டுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கா அவங்க நாத்தனாருங்க வயிறு எறிகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தாலி கட்டுறது அப்படியே வந்து இந்த சடங்குகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அன்பு வந்து நினச்சி பார்க்குறாரு கண்மணி கழுத தாலி கட்டுறதை. அதே மாதிரி கண்மணியும் நினச்சி பார்க்குறாங்க அன்பு கூட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. ரெண்டு பேரும் தன்னையும் மறந்துட்டு அப்படியே கல்யாணத்துலேயே லைத்து போகிறாங்க. அடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து அவங்க மாமியார் வந்து, கண்மணி உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்க, அங்கே அன்பு வந்து தனியாக சாப்பிட்றான், நீ கூட சேர்ந்து சாப்பிடணும்ல, இங்கே பாரு இந்த மாதிரி விசேஷ நாளில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து அத்தை நீ இப்போ அப்படி சொன்னேன், இப்போ வந்து அன்பு கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து போங்க கண்மணி. இங்கே கண்மணி அன்பு சந்தோஷமாக சாப்பிட்றத வெளில பார்த்துட்டு சமய காண்டாராங்க. இதுக்கு தலை எனக்கு போட்டிக்க வராய்வாளே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, வர கண்மணி மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிச்சு நம்மளுக்கு, அவள் பார்த்த எரிச்சலாக தான் வருது, ஏன்னா அவள் பண்ணுற வேலை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஆரத்தி எடுத்து புது பொண்ணு வந்து உள்ளே கூப்பிட்டுருக்காங்க பவி வந்து எனக்கு வந்து ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு உங்கள் கையால் வந்து எனக்கு எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து கண்மணிக்கிட்ட கண்மணியும் பவியும் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்களாம் பொறாமப்படுறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறீங்க கரெக்டு, அப்படியே எங்கள் அண்ணன் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. டீ ஏன்டா அப்படின்னு, அண்ணா சும்மா இருண்ணே, எவ்வளோ நாள் தான் நீயும் அண்ணி இப்படியே இருப்பீங்க, அதனால் டெக்கரேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடணும். டீ நிச்சயமாக விட சொல்கிறேன், நிச்சயமாக தானே சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே கம்முன்னு இருக்காரு வெக்கப்பட்டுட்டு. ஐயோ என் அண்ணன் வெக்கப்படும் போது கூட அவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உச்சி முகரார் கார்த்தி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பவிக்கிட்ட பால் கொடுத்து உள்ள அனுப்புகிறாங்க. இங்கே கண்மணி அன்பு ரூமுக்கு வராங்க. பார்த்தா அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி செம்மையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. உடனே வந்து அன்பு அமைதியாக இருக்காரு. இல்லை இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன அப்படின்றாங்க. அது வந்து சரி கதவை சாத்திட்டு வா கண்மணி அப்படின்றாரு. உடனே கதவை சாத்திட்டு வராங்க. சரி சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு, இந்த டெக்கரேஷனை நான் தான் பண்ண சொன்னேன், நீங்களா? ஆமாம் கார்த்தி பண்ணுறேன், நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி இந்த டெக்கரேஷன் எதுக்குன்னு உனக்கு புரியுதா கண்மணி அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து புரியுதா இல்லை நான் புரிய வைக்கணுமா அப்படின்றாங்க. புரியுது அப்படின்றாங்க. அதான் நமக்குள்ளே எதுவுமே இல்லையே, நீங்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கலையே, அப்புறம் எதுக்காக இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, யார் சொன்னது உன்னை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. கண்மணி தன்னையே மறக்கிறாங்க. அப்படியே வந்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கண்மணி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ எந்த உலகத்துக்கு போகணுன்றீங்க? அந்த உலகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு, கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு, கையில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து தன்னையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்மணி. அப்படியே வந்து இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து தன்னை மறந்த நிலைக்கு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பட்டுன்னு அப்படின்னு நினச்சி பார்த்து எழுந்துக்கிறாங்க. வெண்ணிலாவால் தாங்கவே முடியல. என்னது இது, இப்படி ஒரு கனவு வருது, அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? ஐயோ இது சேரக்கூடாது, என்னால் தாங்க முடியாது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனாக வெண்ணிலா வெளியே வராங்க. நேராக வந்து கண்மணி அன்பு ரூமுக்கு போகிறாங்க. கதவை தட்டலாமா, ஐயோ கதவை தட்ட என்ன பதில் சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே கரெக்டாக வந்து கண்மணியோட அத்தை அங்கே வந்துடுறாங்க. நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, தண்ணி குடிக்க வந்தேன், தண்ணி கொடுத்தா தண்ணி அங்கே இருக்குது, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரூமாண்ட அப்படின்றாங்க. போ அங்கே தண்ணி இருக்குது, இப்போ வேலையை பாருன்னொன்னே, ஐயோ இவங்க வேறு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் போகிறாங்க.